என்னோடய தாய் மாமாவுக்கு 2 பொண்ணு 2 பிள்ளை. அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க ஒய்ஃப் வந்து ஹோம் மேக்கர். அவங்க ரொம்ப நல்லா ரிச்சாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. 2 பொண்ணுங்களும் நல்லா படித்தாங்க. பசங்க வந்து ஓரளவுக்கு தான் படிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சரி போர் அடிக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. எங்கள் மாமிக்கு வந்து போர் அடிக்கிறது பெரிய பிரச்சனையாக இருந்தது. எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்ததுனால சரி நம்ம தோட்டத்தில் தான் பெரிய பங்களா இருக்குது. பங்களாவுக்கு பின்னாடி தோட்டத்தில் நிறைய இடம் கிடக்குது. அங்கே வந்து நம்ம ஏதாவது பிளான்ட்டு ட்ரீஸு அதெல்லாம் அழகழகாக பழம் மரங்கள்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, ப்ளஸ் வந்து ஒரு மாடு வாங்கி தரேன். ஏன்னா பசங்களுக்கெல்லாம் கன்றுக்குட்டி ரொம்ப பிடிக்குது, விளையாடுறாங்க தெருவில் போகிற கன்றுக்குட்டியெல்லாம். அதனால் வந்து நான் ஒரு மாடு வாங்கி தரேன். அதில் வந்து நீங்கள் பால் கறந்துக்கிட்டு ப்ளஸ் வந்து கன்றுக்குட்டியும் கொஞ்சலாம், உங்களுக்கும் ஒரு டைம் பாஸிங்காக இருக்கும். நான் வந்து மாட்டுக்கான புல்லுக்கு வந்து ஒருத்தவங்கள வேலைக்கு போடுறேன், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே ஒரு லேடியை வந்து வேலைக்கு போட்டுட்டு அவங்க புல்லுக்கட்டை கொண்டு வந்து எவ்ரிடே கொடுத்துருவாங்க. அதுக்கு பே பண்ணிவிட்டு இவங்க வந்து மாடை வந்து கேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ பால் கார் வச்சாங்க. நல்ல மாடு பால் கறந்தது. அப்படி பால் கறந்துட்டு இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய டைம் பாஸிங்காக ஜாலியாக இருந்தது. ஆனால் அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய 2வது பொண்ணு வந்து அந்த பால்கார் மேலே வந்து ஒரு இன்ஃபேச்சுவேஷன். அது வந்து 10th தான் படிச்சுட்டு இருந்தது. பெரிய பொண்ணு 12th. அதுக்கு வந்து ஒரு இன்ஃபேச்சுவேஷன் வந்து அவரும் அதே மாதிரியே பால் கறக்கும்போது இந்த பொண்ணை பார்க்குறது, இந்த பொண்ணு வந்து ஜன்னல் வழியாக அவரை வந்து உத்து பார்க்குறது, இதே மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கும்போது ஸ்டார்டிங்கில் இதை யாருமே அவங்க வீட்டில் கண்டுக்கல, கேஷுவலாக இருந்துட்டாங்க. அதுக்கப்புறமா பெரிய பொண்ணு வந்து இதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம தங்கச்சி வந்து இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் ரிப்போர்ட் பண்ண உடனே அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அது ஏதோ விளையாட்டாக செய்து போல இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. வார்ன் பண்ண உடனே சரின்னு இந்த பொண்ணு சொன்ன பேச்சை கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி சொன்ன பேச்சை தான் கேட்குதே, சும்மா பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் இது பெருசாக போக ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா இந்த பொண்ணு வந்து சீரியஸாகவே வந்து இந்த எங்கள் ஊர் பாட்டுக்காரன் பாட்டெல்லாம் பாடிக்கின்னு அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு அதை டிவியில் அவங்க வீட்டில் டிவி இருந்ததில் அந்த டிவியில் பார்த்துட்டு எங்கள் ஊர் பாட்டுக்காரன் மாதிரியே வந்து நம்மளும் அந்த மாதிரி பால்காரை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வாழலாம், அவங்க லவ் பண்ணாங்களா அதே மாதிரி நம்மளும் லவ் பண்ணலாம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு அந்த கதையெல்லாம் இது சொல்லிக்கிட்டு அதே மாதிரி படிக்கிறது நல்லா படிச்சுன்னு பொண்ணு படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு படிக்கிற மார்க்லாம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிது. படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இது வந்து இந்த சிந்தனையில் ஆரம்பிச்சிருச்சு. லவ், கல்யாணம், ஜாதி மதம் பற்றி பேசுகிறது அதெல்லாம். அதே மாதிரி இவங்க மாற்றி 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அந்த ஆளுக்கு வந்து பால்காருக்கு வந்து 40+ ஏஜ் இருக்கும். இந்த பொண்ணு வந்து ஒரு டீனேஜ் பொண்ணு, குழந்தை, 15 வயசு குழந்தை. ஸோ வந்து இதனால் வந்து இந்த பெரிய பொண்ணு அவங்க அக்கா வந்து இது சீரியஸாக போய்கிட்டுருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொன்னதான் அவங்க அப்பா பிஸ்னஸ்லேருந்து வந்த உடனே அவங்க அப்பா கிட்ட சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, வார்ன் பண்ணி நல்லா அடின்னு அடித்து தலையில் நிறையா அடிபட்டு ரத்தம் வந்து ஹாலில் அந்த உட்காந்த இடத்துல ரத்தம் ஊற்றிருக்கு. அத்தனை ஸ்டிச்சிங் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் வெளியில் யாருக்குமே தெருவில் தெரியல. ஆனால் அந்த பொண்ணு வெளியிலே வரலையே, நைட்டு வந்து கார் போயிட்டு வந்தது எங்கேயோ அப்படின்னு சொல்லி தெருவில் இருக்கிறவங்களாம் பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஏன் வெளியில் வரல, அவங்க வீட்டுக்கு போனால் கூட அந்த ரூம் வந்து பூட்டியே இருக்குது, அந்த பொண்ணு வெளியில் வரக்கானா, அது எங்கன்னு கேட்டாக்கா உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெருவில் இருக்கிறவங்களாம் வந்து அப்போவே கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது நல்லாகி பெட்டராகி வந்து திருப்பியும் அதை விடவே இல்லை. அவரை வந்து சைட் அடிக்கிறது, அவர் வந்து இந்த பொண்ணை வந்து உத்து பார்க்குறது, இது ஜன்னல் வழியாக பார்க்குறது, இப்படியே இருந்ததுனால திருப்பியும் அவங்க அப்பா கூப்பிட்டு வார்ன் பண்ணி அடிச்சிருக்காரு. அடித்த உடனே சரி இப்போயாவது நீ தெரிஞ்சிடு, இதோட நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உன்னோட அக்கா உன்னோட தம்பிங்களோட லைஃப் வந்து கேள்விக்குறி ஆகிடும். ஒரு இன்னொரு பொண்ணு உங்கள் அக்கா வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நாங்கள் யாரும் கல்யாணம் பண்ணின்னு போக மாட்டாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அதை வார்ன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஃபேச்சுவேஷனில் அது வந்து திருப்பி விடாமல் லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. ரொம்ப டீப்பாக சின்சியராக நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு லவ் பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் அந்த பால்காருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் இருக்குது. அவர் வந்து இதை டைம் பாஸிங்காக பண்ணாரா சீரியஸாக பண்ணாரான்றது நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணாங்க, சரி இந்த பொண்ணு எவ்வளோ சொல்லி ஆனாங்களா, நம்ம மாடெல்லாம் வேண்டாம், நம்ம விற்றலான்னு சொல்லி மாடு கன்றுக்குட்டிலாம் விற்றுட்டு பால்காரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் பால்காரை ஸ்டாப் பண்ணியும் அந்த பால்கார் நிறுத்தவே இல்லை.
சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்பக்கமாக வந்து அந்த காலத்தில் சைக்கிள் தான் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லைங்களா, அந்த காலத்தில் மீன்ஸ் ஒரு 25 இயர்ஸ் பேக்கு சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு வந்து பின்பக்கமாக தோட்டத்து வழியாக மீட் பண்ணும்போது இந்த பொண்ணும் மீட் பண்ணியிருந்ததுனால இதை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, நீ வந்து உயிரோடே இருக்காத, நீ இருந்தீன்னா எங்களுக்கு இவ்வளோ நாளாக உயிருக்கு உயிராக பாசமாக வளர்த்த பொண்ணை வந்து அப்பா அம்மாவே பாரமாக நினைக்க ஆரம்பித்தாங்க. நீ உயிரோடே இருக்காத, எங்களுக்கு நீ பெரிய பாரம், நீ செத்துரு பேசாமல், ஒன்று சொன்ன பேச்சை கேளு இல்லாட்டி செத்துரு அப்படின்னு சொன்ன உடனே ஓகே நம்ம அப்பா அம்மாவே செத்துட சொல்கிறாங்கன்ட்டு அது ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, யாருமே இல்லாத டைமில் வீட்டில் கெரசினை ஊற்றி கொளுத்திக்கின்னு எரியறது தாங்க முடியாமல் வெளியில் ஓடி வரும்போது பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் ஓடி வந்து பெட்ஷீட்லாம் போட்டு மேலே போற்றி அதை அணைச்சி விட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி வர வச்சு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் அந்த பொண்ணை சேர்த்து 2 நாள் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்து அந்த பொண்ணு செத்துருச்சு. வேறு ஒரு உண்மையான ஸ்டோரியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.